ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் இங்கே நல்லா இன்றைக்கி பார்க்குறது பீட்ரூட் அல்வா தாங்க. அதாவது 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய துருவலாக இருக்கும்ல, அதில் துருவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அதை ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணிடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை வராது. இல்லைனா என்ன தான் நீங்கள் பீட்ரூட் அல்வா செஞ்சாலும் அதோட அந்த பச்சை வாசனை கண்டிப்பாக இருக்கும். நல்லா வதங்கியாச்சு. வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு சீனி நான் ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன் 1/2 கிலோவுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுலேருந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும்ல திக்னஸ்ஸாக, அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா பதத்தில் கிளறணுங்க. ஸோ நல்லா கிளறினதும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்குமே அடி பிடிக்காமல் நம்ம பக்குவமாக கலர்றதில் தான் இருக்குது அதோடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகாமல். ஸோ கொஞ்சம் கரிஞ்சிட்டாலும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ரௌனிஷாக ஆகிட்டு வந்துட்டு பாருங்கள். ஒவ்வொரு துருவலும் பாருங்கள் தனித்தனியாக உதிரியாக இருக்குது. அதனால் இப்படி தான் இருக்கணும். ஒன்றோட ஒன்று குழஞ்சி கூழ் பதத்தில் ஆகிடக்கூடாதுங்க. அல்வானா தனித்தனியாக பீட்ரூட்டு தெரியணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் நான் ஒரு 1 லிட்டர் வரைக்கும் ஊற்றிருக்கேன். அதில் பால் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அதாவது குழஞ்சிடக்கூடாது. அந்த பச்சை வாசனை எல்லாத்தையும் இதுலேருந்து போகிற அளவுக்கு வேக வச்சா போதும். இது வெந்துட்டு இருக்கும்போது இது கூட நம்ம ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எதுக்குன்னா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏலக்காய் பொடி, இது ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் குங்குமப்பூ ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்காங்க. அது சேர்க்கும்போது ஹை ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் ஒரு 2 பிஞ்ச் அளவு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவு நல்லா வெந்து வரும்போது இது கூட நம்ம ஒரு 100 கிராம் பால்கோவா போல் ஆட் பண்ணிக்கலாம். பால்கோவா நீங்கள் ஸ்வீட் உள்ளதாக இருந்தாலும் ஓகே, ஸ்வீட் இல்லாமல் இருந்ததாலும் ஓகே. ஸ்வீட் இருக்கிறது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சுகர் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஸ்வீட் இல்லைன்னா கொஞ்சம் சுகர் நார்மலாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அங்கங்கே கட்டிக்கிட்டே நிற்கக்கூடாது. நல்லா அந்த அல்வாவோட நல்லா இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸ்வீட் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருந்தது. இது கூட நம்ம தாளிச்சம் பண்ணி ஊற்றணுங்க. அதாவது நான் ஆல்ரெடி தாளிச்சம் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 ஸ்பூன் நெய், அது கூட முந்திரி, பாதாம், திராட்சை அண்டு அந்த வெள்ளரி விதைன்னு சொல்லுவோம்ல அந்த விதை எல்லாமே தாளிச்சம் பண்ணி இதோடு ஊற்றும்போது லாஸ்ட்டில் அந்த நெய் வாசனைக்கும் இந்த பால்கோவா அல்வா டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் குங்குமப்பூ சேர்த்துருக்கோம். யாருமே சேர்க்க மாட்டாங்க, நாங்கள் சேர்த்துருக்கோம். ஏன்னா இது ஒரு டேஸ்ட் கொடுப்போங்க. எந்த ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் இந்த டேஸ்ட்டு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு முறை இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும்போது போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை நெய் ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் ஒரு ஸ்பூன் போல் 2 ஸ்பூன் போல், சின்ன ஸ்பூன் இருந்தால் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த வெள்ளரி விதை இருக்குது பார்த்திங்களா, அதை லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும்போது செம்ம லுக் அட்ராக்ஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அந்த பச்சை வாசனை எண்ணெயில் பொரிஞ்ச, அதுவும் நெய்யில் பொரிஞ்ச வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.